ஹலோ மக்களே, வெல்கம் டு டிஜி லிட்டில் வேர்ல்ட். நீங்கள் இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முன்னாடி போட்ட vlogல நம்ம ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தோம்னு சொல்லியிருப்பேன். Thursday ஈவினிங் மொமெண்ட்ஸ் ஃபுல்லாக உங்கள் கூட ஷேர் பண்ணியிருப்பேன். லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க மேலே ஐ கார்டில் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். அதோட கண்டினியூட்டி தான் இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் பார்ட் 2. ஃப்ரைடே ஃபுல் டே நம்ம என்னெல்லாம் பண்ணோன்னு தான் உங்கள் கூட இந்த vlogல உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ காலையில் என்னோட பையன் எந்திரிச்சோன்னே ப்ரஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் விளையாட வைக்கலாம்னு சொல்லிட்டு பேபி பூலில் விட்டுருந்தோம். பட் அவன் ஒழுங்காகவே உட்காரல, ஏன்னா நார்மல் வாட்டரே பயங்கர ஹாட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் நமக்காக அவங்க சீக்கிரமாகவே எந்திரிச்சிட்டு இட்லி, சாம்பார், சட்னிலாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் லஞ்சுக்கு ஃபிஷ் க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்க. நேற்று நைட்டு நம்ம கிராண்டில் வாங்கிட்டு வரும்போதே அவங்க கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ க்ளீனிங் வேலையெல்லாம் நடந்துட்டு இருந்தது. ஸோ லஞ்சுக்கு ரெடி பண்ணிட்டு இருந்த அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா பசங்க எல்லாரும் நல்லா விளையாண்டுட்டு இருந்தாங்க. என்னோடய பையனை நாங்கள் இதுக்குள்ளே விட்டுட்டோம் சேஃபாக. என்னோடய பையனுக்கு எப்படியாச்சும் இதில் தப்பிச்சு வரணும்னு ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிட்டு இருந்தான். பட் நாங்கள் விடவே இல்லை. ஏன்னா வெளியில் வந்தால் எல்லாமே கை கேட்டுற தூரத்தில் நிறையா இருக்கா, ஸோ அதெல்லாத்தையும் உடச்சிருவானோ அப்படின்னு ஒரு பயம். நான் லாஸ்ட் வீட்டில் சொன்ன மாதிரி இவங்க வீட்லேயும் ஒரு குட்டி பையன் இருக்காங்க. ஸோ குழந்தைய வச்சுட்டு நமக்காக இவ்வளோ சீக்கிரம் எந்திரிச்சு இவ்வளோ விஷயம் சமைச்சது பெரிய விஷயம், சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா குழந்தை வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட கம்ப்ளீட் லைஃப் ஸ்டைலே மாறிடும், நம்மளோட ரொட்டீன் மாறிடும், நம்ம தூக்கம் ஃபுல்லாகவே டிஸ்டர்ப் ஆயிரும், ஸ்ட்ரெஸ் நிறையா வரும், டிப்ரெஷன் இருக்கும், ஓவர் திங்கிங் இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும். பட் நம்ம எல்லாத்தையும் அதை கடந்து வரணும் குழந்தைங்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு. என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னா, என்னோடய பொண்ணு பிறந்ததுக்கப்புறம் என்னோடய ஜாப் நான் ரிசைன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது பார்த்திங்க அப்படின்னா எனக்கு செகண்ட் ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆயிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்னோடய ஃபுல் டைம் ஜாபே இந்த 2 பசங்களை மேனேஜ் பண்ணுறதா தான் இருக்குது. குழந்தைங்க வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்காக நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு யோசிக்க கூட முடியல. அந்த மாதிரி தான் எனக்கு என்னோடய லைஃப் ஸ்டைல் இருந்துச்சு. ஸோ வீட்டில் இருந்துகிட்டே நம்மளால் என்ன பண்ண முடியும் நமக்கு பிடிச்ச மாதிரி அப்படின்னு யோசிக்கும் போது தான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அதனால் நைட் டைம் தான் எனக்காக நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த யூடியூப்பை நான் ரன் பண்ணிகிட்ருக்கேன். நைட் டைம் எடிட்டிங் எல்லாம், வாய்ஸ் ஓவர் எல்லாமே கொடுத்து நம்ம ஏதோ ஒரு டாபிக் ஸ்டார்ட் பண்ணி ஏதோ ஒரு டாப்பிக்கில் வந்துட்டோம். பேக் டு திஸ் vlog வந்தோம் அப்படின்னா, லஞ்சுக்கு சாதம், மீன் குழம்பு, அதுக்கப்புறம் மீன் வறுவல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ ஒவ்வொரு ஊர்லேயும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டைலில் மீன் குழம்பு வைப்பாங்க. எங்கள் ஊர் சைட்லாம் பார்த்திங்கன்னா புளி ஊற்றி வைப்பாங்க. இவங்க நாகர்கோயில், கன்னியாகுமரி இந்த சைட்லாம் பார்த்திங்க அப்படின்னா தேங்காய் அரைச்சி ஊற்றி வைப்பாங்க. ஸோ 2 டேஸ்ட்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இவங்க பார்த்திங்கன்னா இந்த லெமன் மின்ட் சூப்பராக பண்ணுவாங்க. ஸோ அதனால் இதை மட்டும் நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டு இவங்கக்கிட்ட வாங்கி குடித்தேன். ஸோ இதோட ரெசிபி உங்களுக்கு தனியாக ஒரு ஷார்ட்ஸில் நான் கவர் பண்ணி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இவங்க கத்தி எடுத்தாலே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப சர்ன்னு கட் பண்ணிடுறாங்க. ஸோ நான்லாம் கத்தி எடுத்துனா கட்டிங் போர்டை வச்சு மெதுவாக கட் பண்ணுவேன். இவங்க பார்த்திங்கன்னா குக்கிங்கில் பயங்கர எக்ஸ்பர்ட் போல். ஸோ இந்த ட்ரிங்க் எப்படி பண்ணுறதுன்னு எனக்கு தெரிஞ்ச முறையில் ஷார்ட்டாக அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். கொஞ்சம் புதினா அப்புறம் லெமனை கொஞ்சம் நல்லா புழிஞ்சு எடுத்துகிட்டு கொஞ்சம் சக்கரை போட்டுக்கோங்க. அது எல்லாத்தையும் மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு அதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஸ்ப்ரைட் அப்படி இல்லாட்டி நீங்கள் 7up ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் அவங்க சொன்னாங்க ஸ்ப்ரைட்னா கொஞ்சம் ஸ்வீட்னஸோடு நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஸோ அவங்க ஸ்ப்ரைட் ஆட் பண்ணிக்கிட்டாங்க. அது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த ட்ரிங்க் எடுத்துக்கலாம். செம்ம சூப்பராக இருக்கும். நல்லா சாப்பாடு நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு இந்த ட்ரிங்க்கை குடிச்சிட்டு என் ஹஸ்பண்ட்லாம் மட்டே ஆகிட்டாங்க. ஸோ என் பொண்ணும் நல்லா தூங்கிட்டா. எல்லோரும் நல்லா லஞ்ச் சாப்பிட்டுட்டு ஒரு குட்டி நாப் டைமும் எடுத்துகிட்டு அப்படியே வெளியில் போகிறதுக்கு கிளம்பிட்டோம். எங்கே போகிறோம் அப்படின்னா மெரினா மாலுக்கு தான் போகிறோம். மெரினா மாலுக்கு எதுக்கு அப்படின்னா, ரொம்ப நாள் என் ஹஸ்பண்ட் சன்கிளாஸ் வாங்கணும்னு சொல்லிட்டே இருந்தாங்க. இப்போ கரெக்டாக ஆஃபர் போட்டிருக்காங்க, சம்மர் சேல்ஸ். அதுக்காக தான் மெரினா மால் போகிறோம். பட் ஃபுல் வீடியோ பாருங்கள். நாங்கள் மெரினா மாலில் என்ன பண்ணியிருக்கோன்னு உங்களுக்கு தெரியும். நான் போன Thursday vlogல உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். இவங்களோட பில்டிங் சுற்றி பார்த்திங்கன்னா ஷாப்பிங் சென்டர் தான். ஸோ ஓல்டு சூக் பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ ஓல்டு சூக், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எம்ஆர்ஜி, பிக்ஸி, அதுக்கப்புறம் குட்டி குட்டி ஷாப்ஸ் நிறைய இருக்குது. ஃபிலிப்பைன்ஸ் நிறைய ஷாப்பிங் பண்ணுறாங்க அப்படி கூட சொல்லியிருப்பேன். நீங்கள் நேற்று பார்த்த vlogல வீடியோ கிளிப்புக்கும் இன்றைக்கி பார்க்குற வீடியோ கிளிப்புக்கும் நிறைய வித்தியாசம் நீங்கள் பார்க்கலாம். ஸோ நேற்று Thursday ஈவினிங் நைட்டு பார்த்திங்க அப்படின்னா 12 o'clock பார்த்திங்கன்னா எவ்வளோ க்ரௌட் இருந்தது. இன்றைக்கி ஃப்ரைடே எவ்வளோ க்ரௌட் இருக்குன்னு டிஃப்ரென்ஷியேட் நீங்களே பண்ணி பார்க்கலாம். ஸோ ஜேன்னு திருவிழா மாதிரி இருந்துச்சுங்க சொல்லப்போனால். அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. எல்லா மக்களும் பார்த்திங்கன்னா இங்கே தான் ஒன்று கூடி ஃபேமிலி கெட் டுகெதர் மாதிரி எல்லோரும் ஒன்று சேர்ந்து பேசுவாங்க போல். ஸோ அவ்வளோ கூட்டமாக ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லோரும் அப்படியே வரிசையாக ஷாப்பிங் பண்ணுறதுக்கு தான் கிளம்பிட்டாங்க. இங்கே ஷாப்பிங் சென்டர் மட்டும் கிடையாது, நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் அண்ட் கெஃபேஸ் கூட இருந்தது. ஸோ நாங்கள் பார்த்திங்க அப்படின்னா தக்காராவில் நான் சமோசா சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் மற்றவங்களாம் பார்த்திங்கன்னா டீ, காஃபிலாம் குடித்தாங்க. ஸோ அது முடிச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருந்தாங்க. அவங்களாம் சர்ச் போயிட்டு அப்படியே கொஞ்சம் மீட்டப் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து நாங்கள் மெரினா மாலுக்கு போயிட்டோம். ஸோ வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், பட் கொஞ்சம் தூரம் நடக்கணும். நம்ம தனியாக நடந்தால் பரவாயில்ல, பசங்களெல்லாம் கூட்டிகிட்டு கொஞ்சம் நடக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஸோ போகிற வழியில் அப்படி நடக்கும்போது நிறைய கலர் காராக பார்த்தோம். ஸோ அது எல்லாமே வீடியோ கிளிப்ஸில் அட்டாச் பண்ணியிருப்பேன். மோஸ்ட்லி
மோஸ்ட்லி குவைட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லைட் கலர்ஸ் கார் தான் வச்சுருப்பாங்க, ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா இங்கே உள்ள வெதர் கண்டிஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப டஸ்ட்டாக, அதுக்கெலாம் வந்து இது லைட் கலர்ஸ் தான் ரொம்ப சூட் ஆகும். டார்க் கலர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அழுக்குப்பட்டால் அப்படியே உடனே தெரியும்ல, ஸோ அதுக்காண்டி ரொம்பவே ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. ஸோ அடிக்கிற சூட்டுக்கு இங்கே உள்ள ட்ரீஸ்லாம் பச்சை பச்சேன்னு இருக்குது பார்த்திங்களா, அதுக்கெலாம் காரணம் இந்த மாதிரி வாட்டர் ஸ்ப்ரே அங்கங்கே வச்சுருக்காங்க. ஸோ அதுதான் வந்து இங்கே வந்து வாட்டர் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுது. ஸோ அந்த இடத்துல வந்து நின்றோன்னா கொஞ்சம் நல்லா கூலிங்காக காற்று கிடைக்கிது நமக்கு. ஸோ ரொம்ப தூரம் அப்படி நடந்து தான் போயிட்டே இருந்தோம் மெரினா மாலுக்கு. ஸோ போகும்போது பார்த்திங்கன்னா நிறைய கார் பார்த்தோன்னு சொன்னேன்ல. ஸோ இந்த சால்மியா ஏரியா அப்படின்னாலே பாஷான ஏரியா தான். ஸோ அதனால் இங்கே உள்ள காசும் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்ல ஹைஃபையான கார்ஸாக நிறைய பார்க் பண்ணியிருந்தாங்க. நாங்களுமே வீடு ஷிஃப்ட் பண்ணோம் அப்படின்னா நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். பட் வந்து ஒரு சில ரீசன்னால கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா பசங்க வந்து ஸ்கூல் ஜாயின் பண்ணும்போது வீடு ஷிஃப்ட் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான பிளேஸ் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ 3 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆச்சுனாவே ஸ்கூலில் அட்மிஷன் போடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மார்ச் மந்த்துக்கு முன்னாடி 3 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆனால் தான் இந்த பேட்சாக, அப்படி இல்லாட்டி நவம்பரில் தான் அப்ளிகேஷன் கொடுப்பாங்க, மார்ச்சில் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக வெயிட்டிங். ஸோ அது அப்புறமா தான் நம்ம வந்து வீடு ஷிஃப்ட் பண்ணுற பற்றி யோசிக்கணும். ஏன்னா வீடு ஷிஃப்ட் பண்ணுறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது, ரொம்ப பெரிய ப்ராசஸ். ஷிஃப்ட் பண்ணணும், அதை ஆர்கனைஸ் பண்ணணும், நிறைய வேலை இருக்குது. போகிற வழியில் இந்த கிராக்ஸ் பிராண்ட் ஷாப் வந்து பார்த்தோம். ஸோ அதனால் உள்ளே போய் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், பிராண்டட் ஷாப்ஸ்லாம் எவ்வளோ ரேட்டுக்கு இருக்குது, எந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனேன். இப்போ ரீசெண்ட் டேஸில் கிராக்ஸ் தான் எல்லாருமே ரொம்ப ட்ரெண்டிங்காக யூஸ் பண்ணுறாங்க. பட் இது வந்து ஒரிஜினல் கிராக்ஸு. ஸோ அதனால் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது. ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா 10 KD 15 KD 20 KD அந்த மாதிரி போட்டு ஆஃபரில் கொஞ்சம் கம்மியாக போட்டிருந்தாங்க, 9 KD அந்த ரேஞ்சில். ஸோ இந்த கிரே கலர் கிராக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பையன் வச்சுருக்க அதே கிராக்ஸ் மாதிரி. இது வந்து ஆனால் ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து 13 KD. ஸோ இப்போ நிறைய டூப்ளிகேட் வெர்ஷன்ஸ் வந்துருச்சுல. ஸோ என்னோடய பையனுக்கு வந்து நான் 1 KDக்கு தான் வாங்கினேன் ஆசஸ் ஸ்போர்ட்ஸில். ஸோ இது என்னடா குட்டி குட்டியாக பொம்மை மாதிரி இருக்குன்னு பார்த்தா, இதில் வந்து நமக்கு என்ன டிசைன் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். யூனிகார்ன் அந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் இருந்தது. ஸோ இது என்ன அப்படின்னா, நமக்கு என்ன டிசைன் பிடிக்குதோ அதை வந்து நம்ம ஷூவில் வந்து அட்டாச் பண்ணி கொடுப்பாங்களாம். ஸோ இந்த மாதிரிலாம் ஒன்று இருக்குன்னு இப்போ தான் வந்து எனக்கு தெரியுது. இந்த கிராக்ஸ் யூஸ் பண்ணுறதுனால மெயின் ப்ராஸ் என்ன அப்படின்னா, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், லைட் வெயிட்டாக இருக்கும், ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணிடலாம், ரொம்ப ப்ரீத்தபுளாக இருக்கும். நிறைய ஹோல்ஸ் கொடுத்துறதுனால நிறைய டைம் நம்ம தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். எவ்ரிடே யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும், டியூரபுளாக இருக்கும், ரொம்ப லாங் லாஸ்டிங்காக வரும். அதுக்கப்புறம் இதில் கான்ஸும் இருக்குது, லிமிட்டட் சப்போர்ட் தான், ரொம்ப தூரம் நம்ம வந்து இதை போட்டுட்டு நடக்க முடியாது. அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு பார்த்திங்கன்னா இது சூட்டபுளாக இருக்காது. அதுக்கப்புறம் நிறைய ஹோல்ஸ் கொடுத்துருக்கனால நடக்கும்போது பார்த்திங்கன்னா டஸ்ட்டு, ஸ்டோன் இதெல்லாம் வந்து நடுவில் போய் மாட்டுறனால டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். சில ஒர்க் பிளேஸில் வந்து இதை போட்டு அலோவ் பண்ண மாட்டாங்க இதை போடுறதுக்கு. ஃபைனலி நம்ம மெரினா மால் ரீச் பண்ணிட்டோம். ஸோ உள்ளே போனோடனே அமெரிக்கன் ஈகிள் பிராண்ட் ஷாப்பை தான் நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ உள்ள என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா அப் டு 75% ஆஃபர் போர்டு போட்டிருந்தாங்க. ஸோ உள்ள என்ன ப்ரைஸில் வச்சுருக்காங்க, எந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு தான் அவங்ககிட்ட வந்து காமிக்க போகிறேன். இது வரைக்கும் பெருசாக வந்து பிராண்டட் ட்ரெஸ் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் காமிச்சது கிடையாது. சும்மா கூட வந்து ஒரு ப்ரைஸ் செக் பண்ணவோ இல்லை வந்து கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு செக் பண்ணவோ நம்ம வந்து பிராண்டட் ஷாப்புக்குள்ளே போனதும் கிடையாது. எதுக்கு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டு வாங்காத ப்ராடக்ட்ஸை போய் பார்த்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிடுவோம். அட்லீஸ்ட் நம்ம ஒரு விண்டோ ஷாப்பிங் பண்ணால் கூட நம்ம ஒரு திருப்தியாக மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை பார்த்தா ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அட்லீஸ்ட் ரோட் சைட்லேயோ இல்லை வந்து அண்டர் கிரவுண்ட் ஷாப்பிங்லையோ நமக்கு ஏற்ற ஒரு பட்ஜெட்டில் வந்து போய் பார்த்தோன்னா ஓகேன்னு தோணும். ஸோ இந்த பட்ஜெட்டில் நம்ம வாங்கவும் மாட்டோம். எதுக்கு சும்மா போய் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து உள்ளே போனது கிடையாது இது வரைக்கும். ஃபஸ்ட் டைமாக வந்து நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம், எந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ மால் வந்ததுனால வந்து என் பையனுக்கு வந்து ஸ்நாக்ஸாக வந்து ஆப்பிள் கொண்டு வந்திருந்தோம். ஸோ வர வழியிலே பாதி ஆப்பிள் காலி. ஸோ இப்போ கொஞ்சம் இருந்த ஆப்பிளும் பார்த்திங்கன்னா கேட்டு வாங்கி சாப்பிட்டுட்டான் இப்போவே. ஸோ இனிமேல் வந்து எப்படி மேனேஜ் பண்ண போகிறோன்னு தெரியலை. நெக்ஸ்ட்டு போகிற வழியில் மினிசோ ஷாப் பார்த்தேன். ரொம்ப நாள் ஆசை இந்த ஷாப்பை வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இன்டர்நெட்டில் நிறைய இது சம்மந்தப்பட்ட வீடியோஸ்லாம் ரொம்ப க்யூட் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். பட் எனக்கு வந்து பர்சனலாக ரொம்ப பெருசாக வந்து பிடிக்கலை. நெக்ஸ்ட்டு போகிற வழியில் பார்த்திங்க அப்படின்னா ஃபிஃபா வேர்ல்டு கப்புக்காக கொஞ்சம் ஈவெண்ட் மாதிரி ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கு அப்படியே கொஞ்சம் வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து ஃபன் ஜோன் அப்படின்னு சொல்லி கிட்ஸ் கேம் நிறையா இருந்தது. ஸோ இதுக்கு உள்ளே போனோம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கார்டு மாதிரி நம்ம வாங்கிக்கணும். அது வந்து பார்த்திங்கன்னா 250 ஃபில்ஸ் பே பண்ணோம். ப்ளஸ் நம்ம ஆஃபர்லாம் கொடுத்துருந்தாங்க. 10 KDக்கு நம்ம ரீசார்ஜ் பண்ணோம் அப்படின்னா 13 KDக்கு நம்ம வந்து கேம் விளாண்டுக்கலாம் அந்த மாதிரி. ஸோ நமக்கு எதுக்கு 10 KDக்கு நம்ம விளையாட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 3 KDக்கு நம்ம ரீசார்ஜ் பண்ணோம். ப்ளஸ் 250 ஃபில்ஸ் கார்டு. ஸோ ஃபஸ்ட்டு இந்த கேம் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஒரு கேம் விளையாடுறதுக்கு 750 ஃபில்ஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இதில் 3 பேர் உட்காந்துக்கலாம். ஸோ நம்ம வந்து தெரியாமல் 2 டைம் ஸ்வைப் பண்ணிட்டோம் கார்டை. ஸோ 750 ஃபில்ஸ் 2 டைம் வந்து எடுத்துக்கிச்சு. ஸோ இதில் எத்தனை பேர் உட்காந்தாலும் ஒரு டைம் தான் ரன் ஆகுதுல்ல. ஸோ அதுக்கான ப்ரைஸ் மட்டும் பே பண்ணால் போதும் போல். ஸோ அது எங்களுக்கு தெரியாமல் நாங்கள் 2 டைம் ஸ்வைப் பண்ணிட்டோம்.
ஸோ இந்த மாலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேம்ஸ்லாம் வந்து கிட்ஸுக்கு வச்சுருப்பாங்களே. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வைஸ் கொஞ்சம் அதிகம் தான் நான் ஃபீல் பண்ணுவேன் 750 ஃபில்ஸை. பிகாஸ் நாங்கள் இந்த மாதிரி கேம்லாம் பார்த்திங்கன்னா லுலுவில் இருக்குது, அதுக்கப்புறம் ஃபர்வானியாவில் கிட்ஸானியான்னு இருக்குது. ஸோ அங்கெல்லாம் இந்த மாதிரி சேம் கேம்ஸ் தான். பட் அதெல்லாம் பார்த்திங்கன்னா 100 ஃபில்ஸ் 150 ஃபில்ஸ் மேக்ஸிமம் 250 ஃபில்ஸ்க்குள்ளே தான் முடிஞ்சிடும். பட் இங்கே வந்து ப்ரைஸ் வைஸ் கொஞ்சம் அதிகம். என்றைக்கோ ஒரு டைம் வேணால் இந்த மாதிரி வந்து விளையாண்டுக்கலாமே தவிர ரெகுலராக வந்து இது வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஒரு கேமில் பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் உட்காந்தாங்க. ஸோ அது வந்து ஒரு பக்கமாக சாய ஆரம்பிச்சிருச்சு. செம்ம ஃபன்னியாக போயிடுச்சு. ஸோ பசங்க வந்து இங்கே நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஸோ இந்த மாலுக்கு வந்தது பிரயோஜனமாக இந்த ஒரு விஷயம் தான் நடந்துச்சு. ஸோ நம்ம வந்த வேலையே பார்த்திங்கன்னா சன்கிளாஸ் வாங்க தான். பட் நேத்தோட இந்த ஆஃபர் சம்மர் சேல் வந்து முடிஞ்சிருச்சான். ஸோ இன்றைக்கி அந்த ஆஃபர் வந்து அவைலபிலிட்டி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் பசங்களை நல்லா விளையாட விட்டுட்டு அப்படியே நம்ம கிளம்பிட்டோம். என்னோடய பையனும் பார்த்திங்கன்னா அழுக ஆரம்பிச்சிட்டான். ஸோ கொண்டு வந்த ஆப்பிளும் முடிஞ்சிருச்சா. ஸோ எந்த ஒரு ஷாப்புமே இல்லை. நான் நினச்சது வந்து அப்படின்னா அவென்யூஸ்லாம் பார்த்திங்கன்னா கேரி 4 இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அங்கெல்லாம் வந்து பசிச்சிச்சுன்னா நம்ம ஏதாவது க்ரோசன் வாங்கி கொடுக்கலாம் அந்த மாதிரி தான் நினச்சி நான் ஒரு பிளான் பண்ணி வந்தேன். பட் இங்கே வந்து எந்த ஒரு ஷாப்பும் கண்ணு கெட்டுற தூரத்தில் இல்லை. அப்படியே வர வழியில் இந்த கிளேர்ஸ் பிராண்டோட ஷாப் பார்த்தேன். ஸோ அதுக்குள்ளே கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு உள்ளே போனோம். ஸோ இங்கே வந்து கேர்ள்ஸ் ஆக்சசரிஸ் ஐட்டம் நிறையா வச்சுருந்தாங்க கலெக்ஷன்ஸு. சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒன்று எடுத்தேன். ஒரு கிளிப் வந்து போ மாதிரிலாம் இருக்கும்ல. ஸோ அது வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக இப்போ இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரேட் வந்து 4.5 kg 4.5 kgக்கு அதில் என்ன இருக்குது அப்படின்னு தெரியல எனக்கு. அது மாதிரி நிறைய ஆஃபரும் போட்டிருந்தாங்க. பை 2 get 2 அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி பிரேஸ்லெட்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா 2.5 kg ஒன்று வந்து ஸோ 2 வாங்கினா 2 ஃப்ரீ அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ இது கூட ஓகேன்னு தான் எனக்கு தோணுது. நார்மலாக ஒன்று வாங்கினாவே 1 kg இருக்கும். ஸோ ஆக மொத்தத்தில் 4 பிரேஸ்லெட் கிடைக்கிது அப்படின்னா 4 kg வரும். ஸோ இந்த செயின் மாடல் இருக்குது பார்த்திங்க, இதெல்லாம் 9 kg ப்ரைஸு. இதெல்லாம் வந்து 9 kgக்கு ஒர்த்தா அப்படின்னு தெரியல எனக்கு. எல்லாருமே பயங்கர டயர்டாயிட்டோம். ஏன்னா அவ்வளோ தூரம் நடந்து போயிட்டு வந்ததில். ஸோ பயங்கர தண்ணி தாகமும் எடுக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி நைட்டு டின்னர் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு ஐஸ்கிரீமை சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம் நல்லா பொறுமையாக சாப்பிட்டுட்டு நல்லா சில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நைட் டின்னருக்கு வந்து நம்ம ஃபுட் ஆர்டர் பண்ணோம். இந்த ஷாப் எங்கே லொக்கேட்டாக இருக்குது அப்படின்னா எம்ஆர்ஜி பில்டிங்குள்ளே தான். இந்த ஷாப்பில் நிறைய மெனூஸ் வச்சுருந்தாங்க. நிறைய ஜூஸஸ், அதுக்கப்புறம் ஐஸ்கிரீமில் நிறையா ஃப்ளேவர்ஸ், ஜாக்கெட் பொட்டேட்டோ, ஸ்மாஷ் பொட்டேட்டோ, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், நாச்சோஸ், கார்ன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறையா சொல்லிகிட்டே போகலாம். பட் நாங்கள் இன்றைக்கி வந்து வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீமும் ஃபர்ஸ்ட் டைமாக நான் ட்ரை பண்ணியிருக்கேன் ஜாக்கெட் பொட்டேட்டோ அப்படின்னா இதுக்குன்னு ஒரு பொட்டேட்டோ பெருசாக இருக்கும். ஸோ அந்த பொட்டேட்டோ வந்து பார்த்திங்கன்னா நல்லா பாயில் பண்ணி அதை ஸ்கின் வந்து அவுட்டர் லேயராக கொடுத்துட்டு உள்ளே வந்து பொட்டேட்டோ நல்லா ஸ்மாஷ் பண்ணி அதில் கொஞ்சம் நல்லா சீஸி, அதுக்கப்புறம் சாஸஸ், மயோனஸ், கெச்சப் இதெல்லாம் போட்டு ஜாலபினோ, அதுக்கப்புறம் கார்ன் இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா அழகாக சூடாக அப்படியே சுட சுட சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருந்தது. நான் கொஞ்சம் பிரேஸ்லெட் பைத்தியம். ஸோ அதனால் இந்த மாதிரி பிரேஸ்லெட் கலெக்ஷன் ஷாப்லாம் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் நேரம் நின்று அதை கொஞ்சம் பார்த்துட்டு வருவேன். அந்த மாதிரி தான் பார்த்துட்டு வந்தேன். ஸோ நைட் டின்னருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தேஜா கிராண்ட் ரெஸ்டாரண்ட்டில் தான் டேக் அவே ஃபுட் வழக்கம் போல் எடுத்துக்கிட்டோம். ஸோ இங்கே வந்து ஃபுல் கிரில் வந்து ஃபுல் சிக்கன் கிரில் தான் ஆர்டர் பண்ணோம். ஸோ ஃப்ரைடே பயங்கர கூட்டமாக இருந்துச்சுங்க. ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து சாப்பிட்டுட்டே இருக்கனால சுட சுட அப்பப்போ போட்டு அப்பப்போ காலி ஆயிடுதுல ஸ்டாக்கு. ஸோ அதனால் பழைய சிக்கனே இருக்கவே இருக்காது. ஸோ எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். உண்மையிலே ஃபுட்டும் சூப்பராக இருந்தது, செம்ம டேஸ்ட்டாக. வீட்டுக்கு போனோடனே அப்படியே சாப்பிட்டுட்டு செம்ம டயர்டில் படுத்தோடனே தூங்கியாச்சு எல்லாருமே. ஸோ இந்த வீடியோ இதோட வைண்டப் பண்ணிக்கிறேன். ஃப்ரைடே ஃபுல்லாக எங்களுக்கு இப்படி தான் போச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு சாட்டர்டே அன்றைக்கி நாங்கள் எங்கெல்லாம் போனோம், என்னெல்லாம் பண்ணோன்னு நெக்ஸ்ட்டு vlogல பார்ட் 3ல் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு, வீடியோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல பார்க்கலாம். பாய்.